கொடுத்த இந்த சகவாசத்துக்காக நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சகவாசத்தில் ஆண்டவரே 91 ஆண்டுகளாக ஆண்டவரே எவ்வளோ ஆச்சரியவிதமாக ஆண்டவரே நீர் பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உபயோகப்படுத்தி தாங்கி தப்புவித்து வந்தீரேன். ராஜா, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டவரே ஆத்துமாக்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளைகள் எடுத்த எல்லா முயற்சிகளுக்காக, பாரங்களுக்காக, அவருடைய ஜெபங்களுக்காக ஆண்டவரே, அவருடைய அன்பான ஆண்டவரே தகப்பனே வழிநடத்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம் சார். தகப்பனே, நீர் கொடுத்த இந்த ஜூம் ஸ்தலத்துக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஜூம் மூலமா அநேகருக்கு உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அனுப்புகிறேன். இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது எவ்வளவு உள்ளமானது. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இன்னும் நெருங்கி வரணும், இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் உம்முடைய அன்பை ஆண்டவரே அநேகருக்கு சொல்லணுங்கிற அந்த வாஞ்ச தாகத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படி இரவு ஜெயசிங் அந்த நாள்ல உம்முடைய பிள்ளையை நீர் சிலுவைக்கு பின்னாக மறைங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய பாதபடியை கிட்டி சேர எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லா நெட்வொர்க்கு ப்ராப்ளத்தை கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ராஜா நீங்க கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். இந்த காலையில யாரெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு உங்களுடைய பாதத்துல வருகிறாங்களோ ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பினால் ஆண்டவரை இடை கட்டி ஆண்டவரே நீங்க பேசி வழி நடத்தும்படி கெஞ்சுகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீங்க எங்கள் மத்தியில வாங்க. உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க தான் என் கூட இருந்து வழி நடத்துங்க. நீங்க மகிமை கொடுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ அங்கிள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுக்கு செய்தியின் தலைப்பு தேவன் இருக்கும் இடம் சிலந்தி வலைச்சுவரை போல வலிமையானது என்ற தலைப்பின் கீழே ஹெலன் ஞானகளஞ்சியம் ஆண்டி நமக்கு செய்தியை பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கு ஆதார வசனமாக அவங்க எடுத்துக்கொண்டது சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழமாக நமக்கு செய்தி கொடுக்குறாங்க. செய்தியை ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஓவர் டு ஹெலன் ஆண்டி. குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக இந்த குரூப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சின்ன ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக உண்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சன்னிதானத்துக்குள்ள வந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்க கேட்கத்தக்கதாக எங்களுக்கு நேரத்தை நீர் கொடுத்ததுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் பலமுள்ளதும் ரெண்டு புறமும் ஆண்டவரே கருக்குள்ளதும் எங்களுடைய இருதயங்களுக்குள்ள தூசிக்கொண்டு போகக்கூடியதும் ஆண்டவரே. your word is like a two-edged sword. Lord, ஆண்டவரே, நீரே அந்த வார்த்தைகள் எங்களோட பேசத்தக்கதாக உதவி செய்யும் சுவாமி. நீரே எங்க மத்தியில இரும் சுவாமி. எங்க 2-3 பேரு உம்முடைய நாமத்தின்படி இருப்பாங்களோ, சேர்ந்து இருப்பாங்களோ, ஆண்டவரே கூடி இருப்பாங்களோ, அவங்க மத்தியில நான் இருக்கிறேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. நீரே எங்களோட இரும், எங்களோட பேசும். எங்களுடைய வாயின் வார்த்தைகளையும் இருதயத்தின் தியானங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே let it be acceptable in your sight. உங்களால ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதானவைகளை செய்யும் சுவாமி. நீரே எங்களோட இரும். ஏசாமி நாமத்துல கெஞ்சுகிறோம். ஆமென். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இப்போ 6:15-6:17 ஆயிருக்குது. I'll be taking a short time. எடுத்துக்கொண்ட தலைப்பு where God is, a spider's web is like a mighty wall. இதுக்கு ஆதாரமாக ஒரு சின்ன ஸ்டோரி
மேபி வெதர் இட்ஸ் அ ஸ்டோரி ஆர் அ ரியல் ஹேப்பனிங் எனக்கு தெரியாது. 2, 3 டிஃபரெண்ட் பேர்ல கிடைச்சிருக்குது அந்த ஸ்டோரி. ஒரு நார்த் ஆப்பிரிக்கால ஆ ரொம்ப பயங்கரமான பெர்சிக்யூஷன், சித்திரஹிம்சை நடந்துகிட்டு இருக்குது. ஜனங்களை துரத்தி கொண்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்துல ஃப்ரெட்ரிக் நூலன் அன்ட்டு ஒருத்தரு ஓடிக்கிட்டு இருந்தாராம். இந்த சத்துருக்களின் கைகள்ல சிக்காதபடி ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஓடி ஓடி ரொம்ப கல் டயர்ட் ஆயிட்டாரு. அவருக்கு இன்னைக்கு ஓடுறதுக்கு பலன் இல்ல. அப்போ வழி பக்கத்துல ஒரு சின்ன குகை போல ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சாம். சரி, இனி நம்மளால போட முடியாது. எப்படியும் இந்த நம்மளை பின்பற்றி வந்துட்டு இருக்கிற எதிரிகள் நம்மள புடிச்சிருவாங்க. சரி, இந்த குகைக்குள்ள போய் உட்கார்ந்துடலாம். கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து என்ன புடிச்சிட்டு என்ன சாவடிச்சிருவாங்க, கொலை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தேவனுக்கு தன்னையே அர்ப்பணிச்சு கொண்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. பின்னாடி துரத்தி கொண்டே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்குது. அவரு அந்த குகையுடைய துவாரத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சடன்லி ஒரு ஸ்பைடர் வந்துச்சாம் அங்க. அந்த ஸ்பைடர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா தன்னுடைய சிலந்தை பூச்சி வந்து அந்த டக 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 கட்டிச்சாம். இந்த சூரிய வெளிச்சத்துல அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்திருக்குது. ஆனா இப்போ அழகு பார்க்கிறதுக்கு இந்த ஃப்ரெட்ரிக் நோலனுக்கு நேரம் இல்ல. அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. தேவன் தான் நம்மள பாதுகாத்துக் கொள்ளணும். நமக்கு வேற வழி இல்ல. இந்த சிலந்தை பூச்சியின் கூடு நம்மள பாதுகாக்குமா? சத்துருக்கள் இப்படி துரத்தி கொண்டு வர்றாங்க. நம்ம பின்னாடியே ஓடிக்கிட்டு வர்றாங்க. நீ கொஞ்ச நேரம் தான் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தேவனை முறையிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே, நீர் தான் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்போ அந்த பக்கமாக வந்துட்டாங்க சத்துருக்கள். எங்கே இருக்கிறாரு? தேடுங்க தேடுங்கன்னு தேடுறாங்க. ஒரு சிலர் சொன்னாங்களா, இங்க ஒரு சின்ன குகை இருக்குது, அதுக்குள்ள இருக்கிறாரு, நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த சிலந்தை பூச்சியின் கூட பார்த்து இன்னொருத்தர் சிரிச்சாராம். யாராவது உள்ள போனாக்கா இந்த குகைக்குள்ள, இந்த சிலந்த பூச்சியின் கூடு அது அப்படியே இருக்குமா? அத தாண்டி முடியுமா? உள்ள போகும்போது அது உடைஞ்சு போயிரும்ல. இந்த பூச்சியின் கூடு இங்க இருக்குதுன்னா யாருமே உள்ள போயிருக்க மாட்டாங்க. எவ்வளவு நாள் ஆச்சோ இந்த பூச்சி கூட கட்டிட்டு அப்படின்ட்டு சொல்லி அவங்க அந்த குகை கிட்டயே வரல. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு உள்ள இருந்து அந்த ஃப்ரெட்ரிக். அந்த சத்துருக்கள் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. ஒருத்தரா போயிட்டாங்க. அப்போ அவர் நினைச்சாரா, வேர் காட் இஸ் a spider's web is like a wall. Where God is not, even a wall is like a spider's web. So அந்த வசனத்தை நம்ம ஆம், ஆ, ஆ, யோபு கிரந்தம், யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14, 15ல நம்ம படிக்க முடியும். பில்டாட் என்றவரு 3 பேரு யோபுக்கு ஆதரவு சொல்ற மாதிரி வந்தாங்க. 3 அவருடைய அவரை நேசிச்ச நண்பர்கள் வந்தாங்க. யோபு எல்லாத்தையும் இழந்திருந்தாரு. பிள்ளைகளையும் 10 பேர் பிள்ளைங்க போயிட்டாங்க. ஆஸ்திகள் எல்லாம் போயிடுச்சு. மனைவி வந்து யோபுக்கு சொல்றாங்க, நீ இன்னும் தேவன் பேர்ல விசுவாசத்தை வச்சிருக்கிறியே, தேவனை கர்ஸ் பண்ணி சபிச்சு அவருக்கு விரோதமாக பேசி நீயும் செத்து போறது தானே, நீ எதுக்கு சும்மா உயிரோட இருக்கிற, இவ்வளோ வியாதி வேற வந்திருக்குது உனக்கு அப்படின்ட்டு மனைவி டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்குது. அப்போ யோபு என்ன சொல்றாரு,
தேவன் கிட்ட இருந்து நன்மை மாத்திரம் பெறலாமா? ஒருவேளை தீமை வந்தாலும் அதையும் நம்ம சந்தோஷமாக வாங்கிக்கணும். இவ்வளோ நாள் தேவன் எவ்வளவோ நன்மைகள் நமக்கு செஞ்சிருக்கிறார். யோபு தன்னுடைய வார்த்தைகள்ல கூட தவறு செய்யலையா? அந்த மாதிரியான யோபு கிட்ட இந்த 3 நண்பர்கள் வந்து ஒருத்தர் தங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பில்டேட் என்றவர் 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 14, 15 மாத்திரம் நான் படிக்கிறேன். 13ல இருந்து. தேவன் தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போம். அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது. அதை பிடித்தால் அது நிற்காது. சோ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பில்டேட்ன்றவரு யோபுக்கு யாரு துன்மார்க்கமாக ஜீவிச்சிருக்காங்களோ, தேவனுக்கு விரோதமாக நடந்திருக்கிறாங்களோ, அவங்க அவங்களுடைய நம்பிக்கை அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்து பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது. அதை பிடித்தால் அது நிற்காது. சோ தேவனுடைய வார்த்தைகள்ல நம்பிக்கை இல்லாம, தேவன் பேர்ல நம்பிக்கை இல்லாம தங்களுடைய துன்மார்க்கமான வழியில நடக்கிறவங்களுக்கு இந்த சிலந்தி பூச்சி வீட்டு போல அவங்களுடைய நம்பிக்கை இருக்கும். அது எதுக்கும் உதவாத காரியமா இருக்கும். நல்ல வீட கட்டி இருக்கலாம், ஆனாலும் அந்த வீட்டுல பாதுகாப்பு இருக்காது. ஒரு தடவை ஒரு பையன் வந்து கேட்டானா, எனக்கு எல்லாமே இருக்குது, வேண்டிய அளவுக்கு சொத்து இருக்குது, நல்ல கார் இருக்குது, எனக்கு எங்க போகணும்னாலும் போகலாம், தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, சாப்பிடணும்னு நினைக்கிறது சாப்பிடலாம், இனி எனக்கு தேவன் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். அப்போ அந்த தேவ மனுஷன் சொன்னாரு, சரி, உன்னுடைய பணத்தினால நீ நல்ல பெட்டை வாங்கலாம், ஆனா அந்த பெட்ல நீ படுத்தாக்கா உனக்கு தூக்கம் அந்த பணம் கொடுக்குமா? உலகத்திலேயே ரொம்ப சிறந்த ஸ்லீப் வெல், கேர்ள் ஆன் எனி மேட்ரஸ் யூ கேன் பை, ஆனாலும் அது அந்த பெட் நமக்கு தூக்கத்தை கொடுக்கறது இல்ல. உனக்கு நிறைய பணம் இருக்கிறதுனால எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ போகலாம், பெரிய மோஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட் இருக்கிற, இப்ப என்ன செய்யறாங்க, இந்தியால உட்காந்து வேற எங்கேயோ இருக்கிற பேஷண்ட்டு கூட இங்க இருந்து சர்ஜரி பண்ணலாம், அங்கே போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கம்ப்யூட்டர் மூலமாக பார்த்துக்கிட்டே இங்க இருந்து பண்றாங்க. ஐ மீன் இந்தியால அவ்வளவாக அந்த டெவலப் ஆகல. ஐ மீன் வேற இடங்கள்ல கூட இஸ் ஜஸ்ட் இன் த டெவலப்பிங் ஸ்டேஜ். ஆனா அந்த மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்குது. சரி, அந்த மாதிரியான காரியத்தை நீ செய்யலாம், ஆனா உன்னுடைய பணம் உனக்கு ஒரு நாள் உன்னுடைய லைஃப எக்ஸ்டெண்ட் பண்ணுமா? ஒரு நாள் உனக்கு கூட்டி கொடுக்க முடியுமா? ஆர் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமா? பெஸ்ட் மெடிசனை நீ வாங்கலாம், பெஸ்ட் சர்ஜரிய பண்ணிக்கலாம், ஆனாலும் பணத்தினால ஆரோக்கியம் வருமா? நீ தேவையான அளவுக்கு எல்லா காரியங்களையும் உனக்கு தேவையானது செய்யலாம், ஆனா நல்ல மனைவிய நீ வீட்டுக்குள்ள கொண்டு வரலாம், ஆனா உன்னுடைய பணம் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியுமா? நிறைய பேர் நம்ம இந்த உலகத்துல பணத்தையும் சொத்துகளையும் வீடுகளையும் நம்பிக்கிட்டு இருக்கோம்.
தாவீது சின்ன பையனா இருக்கும்போது கோலியாத்து எதிர்ல வந்து நின்னாரு. அவரு ஆக்சுவலி யுத்தம் செய்யறதுக்குன்னு வரல. அவனுடைய தகப்பனார் அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அனுப்புனார். அனுப்பிட்டு அவர் இங்க வந்து நிற்கும் போது கோலியாத்த பார்த்தாரு. கோலியாத்து சவால் விட்டுட்டு இருக்கிறார். என்கிட்ட வந்து நீங்க ஒருத்தர் வந்தா போதும், நாங்க 2 பேரும் போராடுறோம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய சைடு ஜெயிச்ச மாதிரி, அடுத்த பக்கம் இருக்கிறவங்க இவங்களுக்கு அடிமைகள் ஆயிருவாங்க. எல்லாரும் எதுக்கு வந்து வரிசையாக நின்னுட்டு இருப்பீங்க? ஒருத்தர் வாங்க, என்கிட்ட யுத்தம் செய்யுங்க போதும். எல்லாரும் எதுக்கு யுத்தம் செய்யணும்? சவாலிட்டாரு. இஸ்ரவேலு சைன்யம், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம், போர் வீரர்கள் ரொம்ப பலசாலிங்களா இருக்காங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க இந்த கோலியாத்த பார்த்து. 40 நாள் அதே மாதிரி சவால் இட்டார். அப்போ தாவீது வந்து பார்த்து, என்ன இந்த பிலிஸ்தியன், தேவன் இல்லாத இந்த பிலிஸ்தியன் நமக்கு விரோதமாக இந்த மாதிரி சவால் இட்டா நம்ம ஓடி போகணுமா? நம்மளோட தேவன் இருக்கிறாரு, நம்ம போய் யுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அந்த கதை நமக்கு நல்லா தெரியும். தாவீது வந்து நின்னாரு. கையில 5 கல் இருக்குது. ஒரு ஸ்லிங் இருக்குது. அத வச்சுக்கிட்டு வந்து நின்னாக்கா கோலியாத்துக்கு ஒரே சிரிப்பா இருக்குது. என்ன இந்த சின்ன பையன் வந்து கல் எடுத்து நம்ம கொல்றதுக்கு பாக்குறானே, என்ன இவன் நம்மள விளையாடுறதுக்காக வர்றானா அப்படின்ட்டு கோலியாத்துக்கு சிரிப்பா இருந்துச்சு. நான் உன்னை வெட்டி வானத்தின் பறவைகளுக்கு மாம்சமாக போட போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு தாவீது என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய பலத்துல வந்துகிட்டு இருக்கிற, ஆனா நான் வர்றது தேவனுடைய நாமத்துல நான் வந்துகிட்டு இருக்கிறேன். நீ எனக்கு முன்னாடி நிக்க முடியாது. வித் காட் ஐ எம் கமிங். தேவன் நம்ம கூட இருக்கும்போது we are always a majority. நம்ம எப்பவுமே தேவன் நம்ம பக்கமாக இருக்கிறாரு என்றது நல்லா உணர்ந்திருக்கேன். அந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரியும். தாவீது எப்படி ஒரே கல்லால கோலியாத்த கொன்னுட்டார். சோ நம்ம யோசிக்கிறோம், என்ன இந்த சின்ன சிலந்தி பூச்சி, இந்த பூச்சினால நமக்கு என்ன பாதுகாப்பு வரப்போகுது? ஆனா தேவனுடைய பார்வையில பலவீனமாக இருந்த அந்த சிலந்தி பூச்சி கூட நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். பர்வதங்களின் பக்கமாக நான் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு சகாயம் எங்கெந்து வருது? I lift up my eyes unto the hills, from whence cometh my help? My help comes from the maker of heaven and earth. பூமியும் வானத்தையும் உண்டாக்குன தேவனுக்கிட்ட தான் எனக்கு உதவி வருது. அவரே என்ன பாதுகாக்கிறவரு. அவர் என்னுடைய பாதத்தை விலக்க பண்ண மாட்டாரு. என்ன பாதுகாக்கிறவரு உறங்குறது இல்ல. இஸ்ரவேலை பாதுகாக்கிறவரு உறங்குறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. The Lord is your keeper. So இந்த அனுபவத்தினால தாவீது இந்த மாதிரியான சங்கீதங்களை எழுதிக்கிறார். அவர் எழுதின சங்கீதங்கள் ரொம்ப நமக்கு கஷ்டமான நேரத்துல, தேவையான நேரத்துல ரொம்ப உதவியாக இருக்கும். சங்கீதம் 46 முதல் 4 வசனங்கள் யாராவது படிக்க முடியும்? முதல் 3 வசனங்கள் தமிழ்ல யாராவது படிக்க முடியுமா? சங்கீதம் 46 முதல் 3 வசனங்கள்.
யாராவது படிக்கிறீங்களா? கேக்குதா? ஆண்டி நான் படிக்கிறேன். ஆ, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். குட் மார்னிங் ஆண்டி, நான் படிக்கிறேன் ஆண்டி. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்தின் கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே ஆண்டி. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கிறார் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படவும். ஆ, ஓகே. அதன் சமுத்திரங்கள் கொந்தளித்தாலும் மலைகள் போய் சமுத்திரத்துல விழுந்தாலும் என்ன நடந்தாலும் நான் பயப்படேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்துல அடைக்கலமும் தேவையான God is our refuge and strength, a very present help in trouble. தேவையான துணையுமாக இருக்கிறார். தேவன் நம்ம கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை விட்டுட்டு போற தேவனாக இல்ல, நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சின்ன சின்ன தேவன் உண்டாக்குன அந்த பூச்சிங்களால கூட தேவன் எவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல எறும்புகளை பத்தி தேவன் சொல்லியிருக்கிறார். கோ டு த ant, எறும்பு கிட்ட போய் நீ பாடத்தை கத்துக்கணும். எறும்புங்க அவங்களுக்கு ஒரு லீடர் இல்ல, ஒரு கேப்டன் இல்ல, ஆனாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அது சரியானபடி செய்யும். அந்த ஆண்ட்ஸ் எறும்புங்க 3 விதமான வேலைகள் இருக்குமா. ஒன்னொன்னுக்கு ஒரு வேலை நியமிக்கப்பட்டிருக்கும். ஒண்ணு அவங்களுடைய கூட பாதுகாக்கிறது, ஏதாவது அழுக்கெல்லாம் இருந்தா அதை கிளீன் பண்றது, அந்த வேலையா. இன்னொன்னு ஏதாவது அவங்களை எதிரிக்கிறவங்க வந்தா அதை பிடிக்கிற வேலை. மூணாவதுக்கு போய் எங்க சாப்பாடு இருக்குதோ அங்க போய் சாப்பாடை தேடி கொண்டு வர்றது. ஒருவேளை இந்த சாப்பாடு கொண்டு வர்ற எறும்புங்களுக்கு எதிரிங்க ஜாஸ்தியா வர்றாங்கன்னா இந்த பாதுகாக்கிற எறும்புங்க எல்லாம் அங்க போய் அதுக்கு உதவி செய்யும். இப்படி என்னுடைய வேலை இதுதான், நான் ஏன் போய் அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு அது யோசிக்கிறது. இந்த எறும்புங்களால கூட நமக்கு தேவன் பெரிய பாடங்களை சொல்லி கொடுக்குறார். ஒரு தடவை ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்தாரா, என்ன கொசுனால எவ்வளவு பாதையாக இருக்குது, இந்த கொசுவ தேவன் எதுக்காக உண்டாக்குனாரோ என்னமோ, கொசு இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த கொசு எத்தனை வியாதிய நமக்கு பரப்பிட்டு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப மனசுல வியசனமா இருந்தார். அப்போ ஒரு நாள் பெரிய வியாதி வந்திருக்குது. அவருடைய சின்ன மகளுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியதா இருந்துச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. ஆனாலும் அந்த சின்ன மகளை காக்குறதுக்கு தேவனிடத்துல நான் ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணி முறையிடணும்ட்டு யோசித்தாரு. ஆனா ரொம்ப தூக்கத்தினால கலக்கம், முழிச்சிருக்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல அந்த வெயிட்டிங் ஏரியா, ரிசப்ஷன் ஏரியால உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ பார்த்தா பயங்கரமா கொசு கடிச்சிட்டு இருக்குது அந்த இடத்துல. அந்த கொசு கடி தாங்க முடியாம அவரு தூங்க முடியல. கொசு கடினால முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். ராத்திரி எல்லாம் முழிச்சு இருந்து தன்னுடைய மகளுக்காக தேவனிடத்துல முறையிட்டார். அப்ப அவர் யோசித்தாரு, இந்த கொசுனால கூட நமக்கு கொஞ்சம் நன்மை இருக்குது. எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு தடவை எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, தூக்கம் ரொம்ப வருது. அன்னைக்கு அப்போ நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தேன். வென்ஸ்டே ப்ரேயர் மீட்டிங்க்கு போய் உட்கார்ந்தேன்.
தேவன் கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் ஜெபத்துக்காக வந்திருக்கிறேன், நான் தூங்க கூடாது, முழிச்சிருந்து ஜெபிக்கணும், எனக்கு தூக்கம் வராதபடி பாதுகாத்துக்கணும். அப்போ அந்த பழைய பிரேயர் ஹால் இருந்துச்சு, thatched roof இருக்கிறது. ஒரு போல் கிட்ட போய் உட்கார்ந்தேன். அங்கே ஒரு ஆண்ட் கில் கூடு இருந்துச்சு. எறும்புங்க மேல கீழே அந்த போல் மேல போயிட்டு இருந்து, நான் அங்க உட்கார்ந்த உடனே இந்த எறும்பு என்னை கடிக்க தொடங்கிச்சு. எறும்பு கடினால தூக்கம் வரல, ஒண்ணும் வரல. உட்கார்ந்து ஜெபத்துல நல்லா ஜெபத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ நம்ம யோசிக்கிறோம், என்ன தொல்லையா இருக்குது, எறும்புங்க, கொசுங்க, இந்த சாலை என்னது சிலந்தி பூச்சி, இதெல்லாம் நம்ம வீடு அழுக்கு பண்ணுது, எப்ப பாரு கிளீன் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஒவ்வொன்னையும் தேவன் ஒரு காரியத்துக்காக உண்டாக்கி இருக்கிறார். சோ நம்மளை காக்கிற தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய பலன் ஒருவேளை சிலந்தி பூச்சி வீட்டை போல இருந்தாலும் அதுல தேவனுடைய பலன் நமக்கு இருக்கு. யாரு தேவனை விட்டு விலகுறாங்களோ அவங்களுடைய பலமான வீடு, அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீட்டு போல இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. சோ நம்ம கிட்ட நம்ம தேவனோட நடக்கும்போது நம்முடைய பலன் ஒருவேளை சிலந்தி பூச்சி பலத்தை போல கொஞ்சமாக இருந்தாலும் அது பெரிய சோரமா இருக்கு. தேவன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு அது பெரிய பலத்தை கொடுக்கறதாக இருக்கு. நம்ம தேவனை விட்டு இருந்தோம்னா நம்முடைய பலமான பிராகாரம் இருக்கலாம், கோட்டையாக இருக்கலாம், நம்முடைய வீடு நல்லா பெரிய பெரிய பூட்டு வச்சு நம்ம பூட்டி இருக்கலாம், ஆனாலும் அதெல்லாம் ஒரு சிலந்தி பூச்சி வீட்டை போல இருக்கும். அதை பிடித்தால் அது நிற்காது. சோ இவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. தேவன் நமக்கு அடைக்கலமும் தேவையான காலத்துல பலத்த துர்க்கமுமா இருக்கிறார். அவர் நம்மோட இருக்கும்போது சமுத்திரங்கள் கோஷித்தாலும் அதுல இருக்கிற பர்வதங்கள் போய் சமுத்திரத்துல விழுந்தாலும் கடல்ல விழுந்தாலும் கொந்தளிச்சாலும் என்ன ஆனாலும் தேவன் நமக்கு ஒரு அடைக்கலமாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கு. பெரிய சுவரை போல இருப்பார். சத்துருக்கள் நம்ம தொடாதபடி நம்மளை காத்துக் கொள்வார். நமக்கு அநேகமான சத்துருக்கள் இருக்காங்க. இப்போ பயங்கரமான வியாதிகள், எங்க பார்த்தாலும் வியாதிகள் நிறைய வந்து நேற்று ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, முந்தி காலத்துல எங்க அம்மா எல்லாம் ஜுரம் வந்தா எங்க மாமியாரு இந்த கந்தம்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, சாண்டில்வுட், சந்தனம் பூசுனா இந்த ஜுரம் போயிடும், அதை பூசுங்க, அது தடவுங்கன்னு சொல்லுவாங்க. மாமியார் இப்ப கூட அதேதான் சொல்றாங்க, சந்தனம் பூசணும்னு. சந்தனம்னா மேபி இந்த விக்கிரகத்துக்கு பூஜை செய்யணுமோ என்னமோ அந்த மாதிரியான காரியங்கள். ஆனா நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தாக்கா என்னுடைய வீட்டுக்காரர் எப்போ மேல போயிருப்பாரு. அவருக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்து அதுல பிரெயின் ஃபீவர் மாதிரி ஆகி அன்கான்சியஸ் ஆயிட்டு இப்ப கூட இன்னும் கண்ணு திறக்க முடியாம இருக்கிறார். நியர்லி 10 நாள் ஆயிடுச்சு. 3 ஆஸ்பத்திரியா மாறிட்டோம். அந்த காலத்துல சந்தனம் பூசினா போதும்னுவாங்க, ஆனா இந்த காலத்துல வர்ற வியாதிங்க ரொம்ப பயங்கரமா இருக்குது. சோ எத்தனையோ காரியங்கள் நம்மள அளக்களிக்கிற காரியங்கள் இருக்கு. ஆனாலும் நம்ம தேவனை நம்பி இருக்கும்போது நமக்கு இருக்கிற பலன் சிலந்த பூச்சி வீட்டு மாதிரி பலவீனமாக இருந்தால் தேவன் நம்ம கூட இருக்கும்போது தாவீதை எப்படி கோலியாத்த கொல்ல முடிஞ்சிச்சோ அத மாதிரி கொல்ல முடிஞ்சிச்சோ அந்த மாதிரி நாமும் பலவான்களாக இருக்கிறதுக்கு தேவன் உதவி செய்யும்.
ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம். உம்மை நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்க நடக்கிறதுக்கு நீர் தான் உதவி செய்யும். உம்முடைய கற்பனைகளின் வழியின்படி நாங்க எங்களுடைய வழிகளை சரிப்படுத்தி கொள்ளத்தக்கதாக நீர் தான் உதவி செய்யும் சுவாமி. விசுவாசத்துல நடக்கிறதுக்கு நீர் தான் எங்களுக்கு உதவி செய்யும். உன் பேர்ல விசுவாசமா இருக்கிறவங்க என்னைக்கும் ஆண்டவரே அசைக்கப்படாதபடி இருக்கிற சியோன் பர்வத்தத்தை போல இருப்பாங்கன்னு இருக்குது சுவாமி. நீர்தான் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீரே பெரிய தேவனாக இருக்கணும்னு கெஞ்சுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலையும் உம்முடைய கிருபையை நீர் தாரும். எங்களுடைய பலன்ஸ் அந்த பூச்சி வீட்டை போல இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்க பக்கமாக இருந்து ஆண்டவரே, உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்ற அந்த தேவன் எங்களோட இருந்து எங்களை பாதுகாக்கணும்னு கெஞ்சுக்கிறோம். நீரே எங்களோட இரும். ஏசாமி நாமத்துல கெஞ்சுக்கிறோம். ஆமென். தேங்க்யூ. ஆமென். தேங்க்யூ.